பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெருமை தானே. நம்ம மாடு வந்து ஸ்டைலாக போகும். மாடு கட்டையிருந்து வரமுல ஸ்டைலாக வரும். நம்ம பயில எப்போ மாடை பார்க்கறதுக்கே வருவாங்க. ஆனால் வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் அப்படியே பிள்ளை இருக்குது. அப்படியே எங்களுக்கு ஒரு வீரை வருது. மாடு வந்து நினச்ச மாதிரி மாடு குணமே கணிக்க முடியாது. ஒரு மாடில் ஒரு வாடியில் சுற்றும், ஒரு மாடில் போக்கில் போகும், ஒரு மாடியில் ஜம்பில் வரும். மாடே பெசல தனி. ஜல்லிக்கட்டு இதில் வந்துட்டு நிறைய இளைஞர்கள் தான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வேகமாக வந்து அவங்க விளையாடும் போது அவங்களுக்கு நிறையா காயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா கொம்பு குத்தி சதை கிழிச்சு அப்படி தான் வராங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைவா, நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் ஆவரம்பட்டி கிராம பொதுமக்கள் மொத்தமாக சார்பாக கோயில் மாடை கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 100 பேர் வந்திருக்கோம். 100 பேருமே வந்து மாடுபிடி நண்பர்கள் தான். இப்போ வந்து கோயில் மாடை வந்து நாங்கள் வந்து கோயில் சார்பாக கொண்டு வந்து நாங்கள் வாடியில் அடைச்சிருக்கோம். மாடி வெற்றி பெற்றுருக்கு. அதாவது இப்போ ஒரு 80 வாடி அடைச்சிட்டோம். 80 வாடியுமே வெற்றி பெற்றுச்சு. நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து 80 வாடி நான் கொண்டு வந்திருக்கோம். சாமி மாடை கொண்டு வந்து நாங்கள் வந்து அடைச்சிட்டோம். வெற்றி பெற்றுச்சு. நாங்கள் அது ஊர் சார்பாக எங்களுக்கு வந்து முதலமைச்சர் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 80 பிரைஸ் வாங்கியிருக்கேன் நண்பா. 80 பிரைஸ் வாங்கியிருக்கு. 80 வாடி 80 எல்லாமே தான் மாடு நண்பர் தான். எல்லா பேரும் 5 மாடு எல்லாம் பிடிச்சிருக்காங்க நண்பா. 5 மாடு பிடிச்சிருக்காங்க. இன்னும் சிறப்பான நண்பர்கள்லாம் இருக்காங்க நம்மளுக்கு. நல்லபடியாக மாடு பிடிப்பாங்க. பயிற்சியில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து கபடி, அத்லெட்டு எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிருக்கோம். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து அத்லெட்டை வந்து பண்ணிக்கிருக்கோம். ரெகுலராக ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நான் வந்து ரெகுலர் ரன்னிங் பண்ணிக்கிருக்கோம். இந்த பேட்சில் ஏதாவது பிடிக்கிறீங்களா? மாடு பிடிச்சி நாங்கள் மாடுபிடி நண்பர்கள் எல்லா பேருமே ஆளுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்காங்க. மாடு பிடிக்கும் போது அவங்க மாடு பிடிச்சவருக்கு பேச்சு முடிச்சவருக்கு இங்கே வந்துட்டாங்க. இது இந்த ஒரு மாடு வாங்கின பிரைஸ் ஆகுது. மாடு ஆமாம், ஒரு மாடு வாங்கின பிரைஸ் தான். மாடு வந்து சைக்கிள் வாங்கியிருக்கு, பானை வாங்கியிருக்கு, எல்லாம் வாங்கியிருக்கு. ஆமாம், மாடு வந்து சிறப்பான விளையாட்டு. எவ்வளோ நேரம் விளையாடுச்சு? ஒரு 2 நிமிஷம் விளையாண்டுருக்கு நண்பா. அப்படியா? ஆமாம். சரி. இவ்வளோ நேரம் விளையாண்டா இத்தனை பிரைஸ் தருவாங்களா? அதாவது அவங்க மாடை பொறுத்து. அதாவது ஆமாம், மாட்டு சைக்கிள் வீரர்களை பிடிச்சிருக்காங்க. மாடுபிடி நண்பர்கள் எல்லா பேரும் இருக்காங்க. எல்லா பேருமே அவங்கவுங்க மாடை பிடிச்சி அவங்கவுங்க பிரைஸை கொண்டு வந்து நம்ம கோயில் மாட்டு சார்பாக நம்ம கோயில் மாட்டு முன்னாடி வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் தச்சம்பத்தில் வடமாடு போக தச்சம்பத்தில் இங்கேயும் கணேச நினைவு குழு வீரர்கள் இருந்து வரோம். பூரா நம்ம சொந்தக்காரங்க தான். மாமா அண்ணன் எல்லாரும் மாடு பிடிக்க சொல்லி தந்தாங்க. நாங்கள் வந்து பழகி நல்ல பரிசு வாங்கிட்டு போகிறோம். மாடு பிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் இப்போதே இறங்கினேன். 4 மாடு பிடிச்சிருக்கேன். இன்னைக்கா? 2 மாடு பிடி மாடு 2 மாடு பிடிச்சி விட்டேன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் ஆவரம்பட்டி கிராமம். மாடு வந்து நிறைய வாடியில் அவுத்துருக்கோம். எல்லா வாடியிலும் வெற்றி. ஒரு வாடியில் கூட மாடு பிடி வெட்டுறதில்ல. இப்போ இந்த வாடியில் அவுத்தோம், இன்னும் வெற்றி. இன்னமும் மாடு அவுப்போம். மாடு பிடி வீரர்கள் இருக்காங்க. இன்னும் மாடு பிடிப்போம். மாடு பிடிச்சும் பசங்களும் நல்லா அண்டா எல்லாம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா பசங்களும் சிறப்பாக பிடிப்பாங்க. மாடு எல்லா வாடியிலுமே வெற்றி பெற்றிருக்கு. ஒரு மாடியில் கூட பிடி வரல. இது வரைக்கும் மாடு அட்டன் பண்ணதில்லை. நம்ம மாடை எல்லா வாடியிலுமே வெற்றி. மாடு வந்து நினச்ச மாதிரி மாடு குணமே கணிக்க முடியாது. ஒரு வாடியில் சுற்றும், ஒரு மாடியில் போக்கில் போகும், ஒரு மாடியில் ஜம்பில் வரும். மாடே பெசல தனி. மாடு எல்லா வகையாக வரும். நம்ம மாடு ஆவரம்பட்டி கருப்புசாமி கோயில் மாடு. இப்போ போய் நம்ம மாடு வெற்றி பெற்றிருக்கு. ஊர் மக்கள்லாம் ஆர்வத்தோட ஆளாத்தி எடுக்க இது ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா கிராம மாடு சாமி மாடு வச்சு ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஊர் பொதுமக்கள் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மாடு ஆகுதுன்றப்ப எல்லாம் லைவ் ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாடு அவுத்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, மாடு என்ன தண்ணி வச்சிங்களா, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மாடு ஊர்லேயும் முக்கியத்துவம் தராங்க, பசங்களும் முக்கியத்துவம் தராங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. மாடு வந்து இப்போ போனோடனே மாடுக்கு வந்து எல்லாரும் ஆளாத்தி எடுக்க ரெடியாக இருப்பாங்க. மாடு வெற்றி பெற்று வந்திருக்குண்டு நம்ம மாடு கோயில்
கோயில் மாடு. போன பசங்களாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாமே பொதுவாக வளர்க்குறோம். அவன் மாடு ஏன் மாடுலாம் இல்லை, எல்லாம் பொது மாடு, எல்லாம் பசங்க எல்லாருமே சேர்ந்து பயிற்சி கிடையாது. மாடு எப்பயும் போல வழக்கமாக தண்ணி வைப்போம், இற வைப்போம், அவ்வளோதான். மாடு நம்ம மாடு வெற்றி போடும், நீச்சல் போடுவோம், நட கொடுப்போம். மாடுக்கு நட மட்டும் நட பயிற்சி கொடுப்போம். நம்ம மாடு வெற்றி போடும், எப்பயுமே வெற்றி போடும். மாடு கேரண்டியா நம்பிக்கை சொல்லி வைக்கலாம். மாடு வெற்றி போடும்டா, புடி வராதரா, ஆவரம்பட்டி கருப்புசாமி கோயில் மாடுறாண்டு எல்லா ஏரியா மக்களுக்கும் தெரியும். ஆவரம்பட்டி கருப்புசாமி கோயில் மாடு நம்ம மாடு நேமான மாடு, நல்லா வெற்றி போகிறோம். எல்லா வாடியிலும் கேரண்டியா சொல்லி வைக்கலாம், வெற்றி போகிறோம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் மதுரை மாவட்டம் குளம்பகுளத்துலேருந்து வரேன். நான் மாடு அலாங்கூரில் எடுத்தேன். இப்போ மாடு குளம்பகுளத்தில் நடக்கு. மாடு பேர் வந்து அவுக்கிற பேர் வந்து குளம்பகுளம் MK கண்ணன் மாடுன்னு அவுப்போம். மாடு 20-30 வரைக்கும் அவுத்தாச்சு மாடை. மாடு இன்னும் கூட கட்டு கொடுக்கல. மாடு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அப்படியா? ஏன்னா ஒரு ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கா? ப்ரைஸ் இவங்க அங்கே அண்டா தான் போடுறாங்க, வேறு எதுவும் போட மாட்டுறாங்க. சரி சரி. மாடு இதோட 3-4 டைம் அவுத்துட்டேன் ஸ்டேடியத்துலேயே. 4 டைம் அண்டா தான் போட்டிருக்காங்க. இது அண்டாவும் சொல்ல முடியல, அண்டா மணிக்கும் இல்லை. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? இது மாடு வந்து நம்ம வந்து அழகு பார்ப்போம் உள்ளுக்கு. நம்ம மாடு வந்து ஸ்டைலாக போகும். மாடு கட்டையிருந்து வரமுல ஸ்டைலாக வரும். அதனால் மாடை வந்து நம்ம பயில எப்பலாம் மாடை பார்க்குறதுக்கே வருவாங்க. அப்படியா? அப்புறம் நம்ம டீம் வேறு இருக்குது. AFC அர்ஜுன் பேரன் இருக்குது. அப்புறம் வந்து கோபி நண்பர்கள் அலங்கை, அவங்க நம்ம நண்பர்கள் தான். MK குளமங்கலம் கண்ணன் மாடு நான் வைப்பது. ஏன்டா ஒரு 5 மாடு கிடக்குனே. நான் நம்மளுக்கு வாழ்க்கை இது மாடு தான். நாங்கள் வந்து இப்போ சமயநல்லூர்ல இருந்து வரோம். எங்கள் ஸ்கூல் பேர் வந்துட்டு நல்லமணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நாங்கள் ஃபஸ்ட்டு டிவியில் பார்க்குறப்போ ரொம்ப அவ்வளோ அந்தளவு வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேரடியாக இந்த ஆடிட்டோரியம் எல்லாத்தையும் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விட வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. நம்மளும் கூட நம்ம பசங்க எல்லாத்தையும் வந்து நம்மளும் இந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணணும், அந்த பாரம்பரிய விளையாட்டில் விளையாட வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இந்த ஆடிட்டோரியம் பயங்கர நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை நேரடியாக எங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாடை வந்து இங்கேருந்து பார்க்குறப்பவே வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்காக ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பக்கத்தில் நின்று அவங்க வந்து அவங்களோட அந்த ஸ்போர்ட்டிவ் வந்து தெரியுது. ஒரு தடவை தோத்துட்டா கூட நம்ம அடுத்த தடவை மறுபடியும் போய் இன்னும் நிறைய ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட உயிரை பணைய வச்சு அந்த கொம்பு அதெல்லாம் பார்க்குறப்ப இங்கேருந்து பார்க்குறப்பவே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. எங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க அதை அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதனால அது வீர விளையாட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, நம்ம வந்து கீழக்கரை வந்திருக்கோம். நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சமயநல்லூர் நல்லமணி ஸ்கூலு. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வந்து டிவிலே பார்த்துக்கிருந்தோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து பார்க்குறோம். அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுகிறேன் மணி பேசுகிறேன்ப்பா. டிவிலே பார்த்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இப்போ வந்து நேரில் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பயலை நல்லா வச்சுருந்தாங்க. மாடு தரமாக போச்சு. பயலைகளை நல்லா தரமாக பிடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பேர் சுஜாதா. நான் டீச்சராக இருக்கேன். நல்லமணி மெட்ரிகுலேஷன் சமையலூர் ஸ்கூலில் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு 100 ஏறுதழுவல் அரங்கத்தை கொடுத்து அமைச்சு கொடுத்தது முதல்வருக்கு நன்றி. நாங்கள் இது நாள் வரைக்கும் லைவில் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப குஸ்பப்பாக இருக்குது. நான் மதுரை பொண்ணாக இருக்கிறப்ப இதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். எங்கள் ஊரில் இப்படி ஒரு அரங்கம் இருக்குது அப்படின்றத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். பச்சை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து பார்க்குற அளவுக்கு இதை நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெருமை தானே. கூட்டம் இல்லை, அதாவது கூட்டம் இருந்தாலும் அதை நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாடுபிடி வீரர்களுக்கெலாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த சுய ஒழுக்கத்தோடு அவங்க நல்லா வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாடும் வர்றப்ப அதுக்கு நல்லா அதோடைய பேர், அதோடைய முகவரி, அதோடைய இது எல்லாம் சொல்லி நல்லா அனுப்புகிறாங்க. நம்மளுக்கே ஒரு இதாக தெரியுது. ரெண்டாவது லேடிஸ் எல்லாம் வர்றம்போது லேடிஸ் வளர்த்த மாடுக்கு அவங்களே தனியாக பரிசு தர்றாங்க. அது பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் உறவுகள் இதில் இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் படித்த பொண்ணே இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறா. நாங்கள் அதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பாருங்கள் எங்கள் சவுண்டை. சீபுதூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் 2 மாடு இருக்குது. ஒரு மாடு பேர் ராமு, இன்னொரு மாடு பேர் மருது. போன வாடியில் வந்து மருது அவுத்தும், இந்த வாடியில் வந்து ராம அவுக்குறோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே மாடுனா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஜல்லிக்கட்டுனாவே ரொம்ப
பிடிக்கும். வருஷம் வருஷம் எத்தனை ஜல்லிக்கட்டு நடக்குதோ அத்தனை ஜல்லிக்கட்டுலையுமே இப்போ நாங்கள் மாடு அவுப்போம். அது மாதிரி ஒரு மாடு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். அது இப்போ நாங்கள் எப்படி எங்கள் அக்கா எங்கள் தம்பி எல்லோரும் இருக்கோமோ அது மாதிரி எங்கள் வீட்டில் அது ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகும். அது மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்து வளர்க்குறோம். அதனால எங்களுக்கு காளை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி விவசாயமும் ரொம்ப பிடிக்கும். மாடை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணிட்டு மாலை இதெல்லாம் மாட்டி கூட்டிகிட்டு சாமி கும்பிடுவாங்க. முக்கியமாக சாமி தான் கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு மாடு நல்லா விளாடணும்னு சொல்லி துணூர் வாங்கிட்டு வந்து மாடியில் வைப்பாங்க. என் பேர் வந்து தீபிகா. நான் வந்து சேம்பர்லேருந்து வரேன். எனக்கு அந்தளவுக்கு மாடுன்றது அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டோட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மாடோட இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. சொல்லப்போனால் மாடுக்கு வந்து விரதம்லாம் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஜல்லிக்கட்டு அவுக்குறாங்கன்னா அந்த மாடு வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி விரதம்லாம் இருப்பாங்களாம். அந்த ஒரு மாதமும் அந்த மாடை வந்து சாமி மாதிரி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் வந்து மாடு இருந்துச்சு. அந்த மாடை வந்து எங்களுக்குள்ளே இருக்க ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளாக தான் பார்த்துக்கிட்டோம். அந்த மாடு இருக்கனால எங்களால் எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அதை பார்த்துக்கணும், மாடு தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்ல மாட்டோம். நாங்கள் தான் பார்த்துக்குவோம். அப்புறம் சரி ஒரு ஆள் வந்து வீட்டுகிட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மாடுன்றது எங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம்ன்றது பார்க்காம எங்களோட ஒரு உயிராக பார்த்துக்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம். மதுரை ஈமாங்கோய் அழகர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். 300 ஸ்டூடெண்ட்டோட நாங்கள் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு நாங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் அப்படியே பிள்ளை இருக்குது. அப்படியே எங்களுக்கு ஒரு வீரம் வருது. நாங்களும் 2 காலையை அடக்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு வீரத்தை நாங்கள் எங்களோட வருது. ஏர் தழுவுதல் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஏர் தழுவுதல் வந்து ஒவ்வொரு வீரர்கள் வந்து துணிஞ்சு சின்ன பசங்க கூட ஓரளவு பெரியவங்க வரைக்கும் என்ன செய்கிறாங்க, இந்த காலையை அடக்கிறதுக்கு வரக்கூடிய ஆவேசம் வந்து எங்களுக்கு இன்னும் பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் நேராக பார்க்குறது வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க வாய்ப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப அப்புறம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அது நாங்கள் பெரிய வாக்கியமாக நினைக்கிறோம். என் பேர் அபிநயா. நாங்கள் வந்து இஎம்ஜி காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். இது வரைக்கும் டிவியில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கோம். நேரில் வந்து இதான் எங்களோட ஃபஸ்ட்டு வாய்ப்பு. காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் காளை வளர்க்குறோம். அந்த காளையோட பேர் வந்துட்டு அப்பு. அது வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி கிடா சண்டை இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். இது வந்துட்டு புதுசாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. நான் இங்கே வந்துட்டு இதில் விட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே கொண்டுட்டு வந்து பார்க்குறதுனால நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நானே எங்கள் அண்ணன் அதே வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம். இனி போக போக வாங்கிடுவோம். எங்கள் பெரியப்பா மாடு ஒன்று இருக்குது. எங்கள் மாடு பேர் வந்து புல்லட்டு. ஊர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி. அங்கே வந்து எங்கள் மாடு இருக்குது, எங்கள் பெரியப்பா மாடு பேர் புல்லட்டு. எனக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு இது மாதிரி மாடு வாங்கி உள்ளே இறங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு ஒரு ஆசை கனவு இருக்குது. என் பேர் தாருணிகா. நான் நத்தம் பாலப்பநாயக்கன்பட்டியிலேருந்து வர்றோம். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. சில வீட்டில் வந்து பெண்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க இங்கே வர்றதுக்காக. இப்போ வந்து எங்கள் காலை சார்பாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த காலை வீரர்கள்லாம் விளையாடுறது இவங்கெல்லாம் ரொம்ப தைரியமானவங்க. அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. அது மாதிரி நாங்கள் இப்போ தான் ஒரு மாடு வாங்கியிருக்கோம். இனிமேல் தான் வளர்த்து இனிமேல் தான் விடணும். எங்கள் ஊரில் இருந்து காலையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து கிளப்பி விடுவாங்க. கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த மாடை எப்பெல்லாம் கொண்டு போகணும் நிறையா பேர் போவாங்க. அண்ணா எல்லாரும் போவாங்க. போயிட்டு அந்த மாடு வெற்றியோடு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். Block Medical Officer, Melur Block, and we are the team from Melur Block here, and என்கிட்ட இருக்கிற one of the doctors, she is an orthopedician. ஸோ எங்களோட எல்லா டீமுமே வந்து இங்கே நம்ம அலங்காநல்லூர் கீழக்கரையில் உள்ள ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தில் இருக்கோம். ஸோ our team is managing the whole நம்ம ஜல்லிக்கட்டில் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ் அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே அனுப்புறது எல்லாமே நம்ம டீம் தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபிட்னஸ் கொடுத்துட்டு உள்ளே அனுப்பிட்டு அவங்களுக்கு எதுவும் இன்ஜுரினாலும் நம்ம டீம் தான் இங்கே
எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வி காட் 2 halls. ஒரு ஹாலில் ஸ்க்ரீனிங் அண்ட் நம்ம டீம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹாலில் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே வி ஹாவ் அ டீம் அலாங் வித் ஆர் ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோபெடிஷியன், சர்ஜன், அனஸ்தட்டிஸ்ட், ஃபிசிஷியன் எல்லாருமே இங்கே இருக்கோம். ஸோ இதில் என்னென்னா இங்கே வர இன்ஜுரிஸ் வந்து நம்ம இதுதான் வருன்றது கிடையாது. ஸோ இட் வில் பி அ வெரி பிக் சேலஞ்ச். அங்கே எங்கே குத்தும், எங்கே அடிப்படும், ஸோ திடீர்னு லங்ஸில் குத்தலாம், ஹார்ட்டில் குத்தலாம், தைஸில் குத்தலாம், எங்கே வேணாலும் குடலில் குத்தலாம். ஸோ வி நீட் டு பி வெரி அலர்ட். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுல ஆர் டீம் இஸ் இது வரைக்கும் மார்னிங்லேருந்து இது வரைக்கும் பண்ணதில் ஏகப்பட்ட இன்ஜுரிஸில் நமக்கு செஸ்ட் இன்ஜுரி இருந்தது, ஒரு தை இன்ஜுரி இருந்தது, இங்கே அப்டமன் அண்ட் எல்லாமே இது வரைக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இங்கேயே ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஃபர்தராக நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இன்னும் வி ஹாவ் எட் டு கோ. ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ், இன்னொரு பக்கம் நமக்கு மெடிக்கலி வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். நம்ம எப்போ வரப்போகுதுன்னு தெரியும், என்ன வரப்போகுதுன்னு தெரியாது, எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், அந்த ஒரு கோல்டன் டைம் சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த ரூமில் நம்ம டீம் அண்ட் டாக்டர்ஸ் அண்ட் டீம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறோமோ தட் டிபெண்ட்ஸ் அந்த ப்ராக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த அவங்களோட உயிர் பிழைக்கிறது. ஸோ இது வரைக்கும் இட் இஸ் கோயிங் ஆன் வெரி வெல். ஸோ வி ஹோப் டு டூ த சேம். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் அபிராமி, முடநீக்கல் நிபுணர். இன்றைக்கி வந்துட்டு நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு இதில் வந்துட்டு நிறைய இளைஞர்கள் தான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வேகமாக வந்து அவங்க விளையாடும் போது அவங்களுக்கு நிறையா காயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா கொம்பை குத்தி சதை கிழிச்சு அப்படி தான் வராங்க. ஸோ சதை கிழிஞ்சு வரும்போது நம்ம அது எவ்வளோ ஆழமாக இருக்குது, எலும்பு வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதை அசஸ் பண்ணிவிட்டு ஆழம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இங்கேயே நம்ம வந்துட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துடலாம். அதாவது நல்லா க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூச்சரிங் பண்ணி இங்கே மருந்து மாத்திரைகள் கொடுத்து அனுப்புகிற அளவுக்கான வசதி இங்கே இருக்குது. அது ஒருவேளை ரொம்ப ஆழமாக இருக்குது, எலும்பு வரைக்கும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காகவும் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்துட்டு நம்ம ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஸோ ஒன்று கொம்பு கொளுத்தி இந்த மாதிரி சதை கிழிஞ்சி அப்படி வராங்க, இல்லை அப்படின்னா மூட்டு எலும்பில் அடிபட்டு ஃப்ராக்சராக கூட வருவாங்க. ஸோ ஃப்ராக்சராக வந்தாங்கன்னா உடனே அதை ரெடியூஸ் பண்ணி, அதாவது அதை பொசிஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கு ஸ்ப்ளிண்ட்டு வைப்போம். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே போனோடனே ஃபைனல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட் எய்ட் அவங்களுக்கு அந்த பெயினையும் அதை இன்னும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்ப்ளிண்ட் வச்சு ரெஃபர் பண்ணுறதுக்கான வசதி இப்போ இங்கே இருக்குது. தையல் போடுறதுக்கு எல்லாமே ஆன வசதி இங்கே இருக்கிறது. ஒருத்தருக்கு வந்துட்டு தொடையில் வந்துட்டு நல்லா ஆழமாக எலும்பு வரைக்கும் போகிற அளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு ஆழமாக கிழிஞ்சு வந்திருந்தார், தசையெல்லாம் கிழிஞ்சு வந்திருந்தார். ஸோ அவருக்கு நாங்கள் வந்து தையல் போட்டு இப்போ பெரிய ராஜாஜிக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்.